என்னைய நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்தியா முழுக்க இந்த நியூஸ போட்டு கிழிகிழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கலெக்டருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்னு டிபேட்டுக்கு மேல டிபேட் பண்ணி மானத்தை வாங்குறாங்க. ஸ்காட்லாந்து போலீஸ் போர்ஸுக்கு நிகரானது எங்களுது. அந்த அளவுக்கு பிரில்லியண்டான ஆளுங்க நாங்கன்னு காலரை தூக்கி விட்டுக்க தெரியுது இல்ல. ஒரு கலெக்டருக்கு பாதுகாப்பு கொடுக்க தெரியல. எதுக்கே நீங்க எல்லாம் யூனிஃபார்ம் போட்டு சுத்திட்டு இருக்கீங்க? இதுல வேற அவங்கள அரெஸ்ட் பண்ண போயிருக்கீங்க. ஏன் நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட அவங்களுக்கு எதிரா என்ன எவிடன்ஸ் இருக்கு? என்ன விட்னஸ் இருக்கு? ஐயா நீங்க யாரு? ஐயா நான் கலெக்டரோட ஹஸ்பண்டுங்கய்யா. இருந்துட்டு போங்க. இங்க கலெக்டருக்கு தான் மரியாதை, கலெக்டர் புருஷனுக்கெல்லாம் இல்ல. என்ன வேணும்? இல்லைங்கய்யா அந்த எவிடன்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. கலெக்டர் மட்டும் இப்ப வரலன்னு வைங்க, உங்க அத்தனை பேருக்கும் கையோட சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. சரிங்க ஐயா, நாங்க உங்களை கூட்டிட்டு வந்துருவோங்க ஐயா. முதல்ல உங்க லாயர் கிட்ட சப்மிட் பண்ணுங்க. என்னையா, கலெக்டர் எப்போ வருவாங்க? தேடி கண்டுபிடிப்பீங்களா இல்ல நானே இறங்கி தேடணுமா? கண்டுபிடிச்சிடலாங்க ஐயா. நாம ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இறக்கி இருக்கோம் ஐயா. ஐயா அது யாருனா கூட தெரியலையே வண்டி. அவர்தான் உங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் லீடரா? ஐயா வாமா வீரா, எங்கம்மா போன? தமிழ்நாடு முழுக்க உங்க போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஓட்டாத குறைதான். எங்க பார்த்தாலும் உங்க பேச்சு தான். உங்களை யார் கடத்தினது? யாரு கடத்துறாங்கன்னு எனக்கு தெரியலங்கய்யா. அவங்க ஒரு மர்ம கும்பல். ஆனா சரியான நேரத்துல இவருதான் வந்து என்னை காப்பாத்தினாரு.